இப்போ சென்னையில ரெண்டே பேருக்கு நடுவுல தான் போட்டி. ஒன்னு இஎம்ஐ, இன்னொன்னு ரெண்ட். போரூர், காட்டுப்பாக்கம். ரெண்டட் ஹவுஸ்னா உங்க ரெண்ட், அவங்க அசர்ட். ஓன் ஹவுஸ்னா உங்க இஎம்ஐ, உங்க அசர்ட். For bookings call 8682089820. பார்த்தீங்கன்னா அந்த கும்படி பூண்டிக்கிட்ட ஒரு சின்ன குழந்தை இல்லையா, ஒரு 5 வயசு குழந்தை, ஏதோ ஸ்கூல் போகிற குழந்தைய போயிட்டு அதை போய் தொந்தரவு பண்ணி ரேப் பண்ணி அதை கலாட்டா பண்ணி அந்த குழந்தைய அப்படியே குத்துயிரும் கொலையுரமாக போட்டு போயிட்டான். அவனை வந்து ரீல்ஸ் எடுக்கிறதுக்காக, அவங்க வந்து தன்னுடைய வீரத்தை காட்டணுன்றதுக்காக ஒரு அப்பாவி பையனை ரோட்டில் போட்டு கத்தியால் அவனை வெட்டுறானுங்க. அது நம்ம எல்லாம் வீடியோ எடுக்கிறானுங்க, வீடியோ எடுத்து அதை ரீல்ஸ் மாதிரி போடுறானுங்க. இது ஒரு பெருமை அப்படின்ற மாதிரி. ஜெயிலுள்ள போனாலும் நல்ல சுகபோகமான ஒரு இதுதான். அங்கே எல்லா சாப்பாடு வசதி இருக்குது, எல்லா வசதியும் உள்ளே இருக்குது. சும்மா ஒரு ஹோட்டலில் தங்குற மாதிரி, லாட்ஜில் போய் தங்குற மாதிரி தான் ஜெயிலெல்லாம். ஒருத்தனை சாவடிச்சிடணும் அப்படின்னு அடிக்க போகிறதில்ல. உங்களுக்கு அந்த பென்னிக்ஸ் கேஸில் கூட ஜெயராஜ் பென்னிக்ஸ் கேஸில் கூட பார்த்தீங்கன்னா அவர் அடித்து சாவடிச்சிடணும்னு நினச்சி யாரும் அடிக்கலை, அவர் விசாரணையின் பேரில் அவர் அடிச்சிருக்கிறாங்க. ஸோ அந்த அடிக்கிற போது என்ன ஆகுதுன்னா, உங்களுக்கு மனித உடல் தானே. இப்போ ஒரு டாக்டரே சில நேரத்தில் ஒரு ஆப்ரேஷன் பண்ணும்போது ஏதாவது கொஞ்சம் மிஸ் ஆகிடுச்சுன்னா உயிரே போயிடுது. தள்ளுபடி அத்தனை பேரும் அல்லம்படி. 6 முதல் 60% வரை ஆடி தள்ளுபடியுடன் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை. நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட காவல்துறையை சேர்ந்த கவிஞர் VA ஜோதி சார் நினைச்சிருக்காங்க. வணக்கம் சார். வாங்க பிரியா, நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் சார், நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும். கொஞ்சம் த்ரோட்டு நீ ப்ராப்ளம். இந்த ஆடி மாதம் திருவிழா, கோயில் திருவிழா ஒரு 3 நாள் அது கண்டினியூவாக திருவிழா இருந்ததுனால கொஞ்சம் த்ரோட் ஒரு மாதிரியா இருக்கு. ஓகே சார், இப்போ நம்ம ரீசெண்டாக பார்க்கும் போதே ரீசெண்டாக இல்லை, ரொம்ப நாளாகவே நம்ம பார்க்கும்போது இது காவல்துறையில் அரெஸ்ட் பண்ணுறாங்க. ஆனால் கொஞ்ச நேரத்தில் அந்த அக்யூஸ்டோட ஃபோட்டோலாம் போடும்போது மாவு கட்டு இதெல்லாம் போட்டு தான் இருக்குது. ஆனால் காவல்துறை பக்கத்துலேருந்து என்ன சொல்லுவாங்கன்னா, கீழே விழுந்துட்டாங்க, பாத்ரூமில் வழுக்கி கீழே விழுந்துட்டாங்க, அப்படி இல்லைன்னா அரெஸ்ட் பண்ணும்போது அப்போ கீழே விழுந்து அடிபட்டுருச்சு, அதனால தான் மாவு கட்டு போட்டிருக்கோம் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த சொல்லுவாங்க. ஆனா பொதுமக்கள் தரப்புல இருந்து என்னன்னா, அப்படிலாம் நடக்கிறது இல்ல, அது எப்படி எல்லாருக்குமே போலீஸ் தான் அடிச்சு உடைச்சிட்டாங்க அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லிட்டு இருக்காங்க. இது எந்த அளவுக்கு உண்மை சார்? மாவு கட்டுன்றது உண்மை. ஏன்னா நம்ம கிளீனாக பார்க்குறோம் இல்லையா, பேப்பரில் பார்க்குறோம், கட்டு போட்டு தான் போலீஸ் ஃபோட்டோ எடுத்து காட்டுறாங்களே. ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கணும், எந்த ஒரு குற்றவாளியுமே எந்த ஒரு அக்யூஸுமே போலீஸுக்கு அடிக்க முடியாது. அடிக்கிறதுக்கு சட்டத்திலேயும் இடம் இல்லை, ரூல்ஸ் இல்லை. நமக்கு சட்டத்தில் கொடுத்துருக்கிற அளவுகோல் என்னென்னா, லேசான பிரம்படின்னு சொல்லுவாங்க. லேசான பிரம்படி, அதாவது இப்போ ஒரு கூட்டத்தை கலைக்கணும் அப்படின்னா ஒரு லேசான லத்தியில் சார்ஜ் பண்ணலாம், லேசாக அடிக்கலாம். அதே மாதிரி கொண்டு வரோம், ஒரு அக்யூஸ் விசாரிக்கிறோம் போகிறோன்னா அடித்து தான் விசாரிக்கணுன்றது அவசியம் இல்லை. அது மாதிரி சட்டத்தில் இடமும் இல்லை. நம்ம அவரை விசாரிக்கணும். அந்த விசாரணையின் அடிப்படையில் அவர் என்னென்ன விஷயங்கள் சொல்கிறாரோ, நம்ம என்ன எதிர்பார்க்குறோமோ அந்த விஷயத்தெல்லாம் அவர்கிட்டருந்து நம்ம வாங்கணும். இப்போ சப்போஸ் ஒரு கொலை பண்ணியிருப்பார், அந்த கொலையோட சபார்டினேட் இவர் கூட இருக்கிற அக்யூஸ்ட் எங்கேயாவது வேறு எங்கேயாவது இருப்பாங்க. ஸோ அது இவர் சொன்னால் தான் அவர் நம்ம பிடிக்க முடியும். ரெண்டாவது, அதுக்குண்டான எப்படி இவர் போனார், அந்த வீட்டுக்குள்ளே எப்படி எகிரி குச்சி போனாரா, இல்லை வீட்டுக்குள்ளே நுழைஞ்சு போனாரா, எப்படி இவர் கொலை பண்ணார் அப்படின்றதெல்லாம் அவர் சொல்லணும். ஒன்று. அதே மாதிரி திருடு விஷயத்தில் எப்படி திருடு எப்படி பண்ணார், பீரோ எப்படி திறந்தார், எப்படி உள்ளே போனாருன்றதெல்லாம் நம்ம சொல்லணும். அவர் தான் அதெல்லாமே சொல்லணும். சொன்னால் தான் நம்ம அந்த வழக்கை நம்ம இது பண்ண முடியும். ஸோ இது மாதிரி அவர் சொல்ல மறுக்கிறாரு, இல்லை அவர் பொய் சொல்கிறாரு அப்படின்னு தெரிஞ்சுதுன்னா அவரை நம்ம அடிச்சுலாம் விசாரிக்க முடியாது, சட்டத்தில் இடம் கிடையாது. ஒன்று. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா சில அக்யூஸ்டுகள் இப்போது நீங்கள் பேப்பர்லேயே பார்ப்பீங்க. எங்கள் ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த கும்படி பூண்டிக்கிட்ட ஒரு சின்ன குழந்தை இல்லையா, ஒரு 5 வயசு குழந்தை, ஏதோ ஸ்கூல் போகிற குழந்தைய போயிட்டு அதை போய் தொந்தரவு பண்ணி ரேப் பண்ணி அதை கலாட்டா பண்ணி அந்த குழந்தைய அப்படியே குத்துயிரும் கொலையுரமாக போட்டு போயிட்டான். அந்த குழந்தை இறந்தும் போயிடுச்சு. இப்போ அவனை நம்ம பிடிக்கிறோம். இப்போ இதே மாதிரி ட்ரெயினில் ட்ராவல் பண்ணியிருந்த யாரோ ஒருத்தரை போய் அவரை கூப்பிட்டு அவரை இறக்கி எல்லாருமே ஏதோ ஒரு போதையின் அடிப்படையில் அவனை ரீல்ஸ் எடுக்கிறதுக்காக, அவங்க தன்னுடைய வீரத்தை காட்டணுன்றதுக்காக ஒரு அப்பாவி பையனை ரோட்டில் போட்டு கத்தியால் அவனை வெட்டுறானுங்க.
அது நம்ம எல்லாம் வீடியோ எடுக்கிறானுங்க, வீடியோ எடுத்து அதை ரீல்ஸ் மாதிரி போடுறானுங்க. இது ஒரு பெருமை அப்படின்ற மாதிரி. இப்போ அந்த மாதிரி ஒரு அப்பாவி அவன் அப்படியே வெட்டுப்பட்டு கத்துறான், துடிக்கிறான். அவனை போட்டு அப்படியே சும்மா ஃபோட்டோக்கு போஸ் கொடுத்து வெட்டுறான். நம்ம அதை பார்க்குறோம். இப்போ அவனையும் போலீஸ் பிடிச்சிட்டு வருது. அப்புறம் வந்து ஒரு செயின் ரோட்டில் போகிற ஒரு ஏதோ ஒரு வேலைக்கு போயின்னு இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், பைக்லேயே போகிறான். அப்படியே கழுத்தில் இருக்கிற செயினை பிடிச்சி இழுத்து தள்ளி அந்த மாதிரி கீழே விழுந்து பிறல்றாங்க. செயின் அறுத்துன்னு ஓடுறான். அவங்களாம் ரொம்ப ஒரு நடுத்தர வயசு இதில் இருப்பாங்க. அவங்களுடைய வாழ்வாதாரமே ரொம்ப ஏழ்மையான சூழ்நிலையாக கூட இருக்கலாம். அவங்களுக்கு அது ஒரு தாலிச்சரடுன்றது ரொம்ப புனிதமானது, முக்கியமானது, கொஞ்சம் விலை மதிப்பில்லாதது தானே தங்கம் இல்லையா. ஸோ அதை பிடிச்சி அறுத்துட்டு போகிறான். இப்போ அவனையும் நம்ம கூப்பிட்டு வரோம். அதே மாதிரி ரோட்டில் வச்சுருக்கிற இந்த சின்ன சின்ன கடைங்க, அது ஒரு அப்பாவி கடைங்க இருக்கும், சின்ன கடைங்க. அந்த கடைகளில் போய்ட்டு வியாபாரம் பண்ணுறவங்கக்கிட்ட போய் சாப்பிட்டு முடிச்சுட்டு போதையில் வந்து காசு கொடுக்க மாட்டேன்னு அந்த கடையை கலாட்டா பண்ணுறது, அந்த கடையில் இருக்கிறதெல்லாம் கீழே தள்ளுறது. அவனை நம்ம பிடிச்சிட்டு வருவோம். போலீஸ் பிடிச்சிட்டு வராங்க இல்லையா, கம்ப்ளைண்ட்டு ஒரு 100 கால்ஸ்னால் நம்ம கூப்பிட்டு வருவோம். இதெல்லாம் கேட்கும்போதே நமக்கு ஒரு சங்கடமாக இருக்குது இல்லையா. இதெல்லாம் வந்து ஒரு நியாயமான முறையும் இல்லை, அதை விட ரொம்ப மன வருத்தத்துக்கான செய்தியாக இருக்குது. இப்போது அவனை நம்ம கூப்பிட்டு வந்திருக்கிறோம் அப்படின்னா சட்டப்படி என்ன பண்ணோம் அப்படின்னா, அவனை நம்ம உட்கார வச்சு விசாரிச்சுட்டு அவனுக்கு வந்து நம்ம சாப்பாடு வாங்கி கொடுக்கணும், அவனுக்கு தண்ணி தாகணும்னா தண்ணி கொடுக்கணும், எல்லாம் பண்ணணும். அவனை விசாரிச்சு பண்ணிவிட்டு ஒரு எஃப்ஐஆர் ஒன்று போடணும், அரெஸ்ட் கார்டு எழுதணும், ஃபார்மாலிட்டிலாம் முடிச்சுட்டு அவரை நம்ம வந்து கோர்ட்டுக்கு கூப்பிட்டு போகணும். கோர்ட்டில் கூப்பிட்டு போய் இப்படி மேஜிஸ்ட்ரேட்டுக்கு முன்னாடி நம்ம சப்மிட் பண்ண அவர் ரெட்மெண்ட் நிறுத்தினோம்னா அவர் பார்த்துட்டு இந்த வழக்கில் வந்து ஒரு ரிமாண்ட் பண்ணுங்க அப்படின்னாருனா அப்படியே நேராக நம்ம கொண்டு போய் அது நடத்தி கூட கொண்டு போகிறதில்ல. அவர் உடம்பு நோவாமல் ரொம்ப அழகாக அவரை ஜீப்பில் கொண்டு போகிறோம். அந்த எங்கள் வண்டியிலேயே அவரை புழல் ஜெயிலுக்கு கொண்டு போயிட்டு ஜெயிலில் எட்டுன்னு விட்டுறோம். ஜெயில் உள்ளே போயிடுறாரு. ஜெயில் உள்ளே போனாலும் எந்த விதமான கடுமையான கஷ்டங்கள் அவருக்கு எதுவும் இல்லை. ஜெயில் உள்ளே போனாலும் நல்ல சுகபோகமான ஒரு இதுதான். அங்கே எல்லா சாப்பாடு வசதி இருக்குது, எல்லா வசதியும் உள்ளே இருக்குது. சும்மா ஒரு ஹோட்டலில் தங்குற மாதிரி, லாட்ஜில் போய் தங்குற மாதிரி தான் ஜெயில் எல்லாமே. ரொம்ப கடுமையான ஒரு இதெல்லாம் கிடையாது. மத்திய சிறை சென்ட்ரல் முதல்ல பழைய ஜெயில் இருந்தது கூட ரொம்ப கடுமையான இருந்தது. ரொம்ப ஒரு எப்படி சொல்கிறது, 5 ரூம்லாம் இருந்தது. 5க்கு அறை இருக்கும். ஆமாம், ஒரு 6 அடி உயரமான ஒரு அக்யூஸ்ட் கால் நீட்டி படுக்க முடியாது. ஸோ அப்படி தான் இருந்தது. அது மாதிரியான குற்றவாளிகள்லாம் அப்படி தண்டனையாக அப்படி தான் அனுபவித்தாங்க. அது உள்ளே டாய்லெட் இருக்கும், அது உள்ளே பாத்ரூம்லாம் இருக்கும். ஸோ அவன் அது உள்ள தான் சாப்பிட்ணும், அது உள்ள தான் தூங்கணும், அது உள்ள தான் எல்லா வேலையும் பண்ணணும். அது ஒரு கடுமையான ஒரு தண்டனையாக இருந்தது. இப்போல்லாம் அப்படிலாம் கிடையாது. நல்ல டைல்ஸ் போட்ட மாதிரி நல்ல பெரிய பெரிய ஹாலு, பெரிய பெரிய ரூம்ஸு, வசதி வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஸோ அவனுக்கு அந்த தண்டனையும் இல்லை. இப்போ நம்மளும் வந்து சட்டத்துக்கு உட்பட்டு அவன் நடிக்கக்கூடாது. அப்போது இப்படியெல்லாம் ஒரு மக்களுக்கு வந்து ரொம்ப இம்சை பண்ணி தொந்தரவு பண்ணி அது மாதிரிலாம் பண்ணுற ஒருத்தரை கூப்பிட்டு வந்து இது மாதிரி சட்டப்படி இது மாதிரி அனுப்புறது முறையா, இல்லை நீ தம்பி நீ பாத்ரூம் போயிட்டு வாடா அப்படின்னு சொல்லி பாத்ரூமில் போய் அவர் வழிக்கு விடுறாருன்னா அது போலீஸ் பொறுப்பு கிடையாது. பாத்ரூம் போகிறாரு, அங்கே வந்து அவர் ஒரு என்ன வேகத்தில் போகிறாரோ, என்ன தப்பிச்சு ஓடிலான்ற வேகத்தில் கூட அவர் போகலாம். அங்கே போய் அவர் வழிக்கு விழுந்துடுறாரு. வழிக்கு விழுக்கும்போது என்ன ஆகுதுன்னா கால் உடஞ்சிடுது. அப்போது வந்து போலீஸ் வந்து விட்டுல, ஐயோ அவன் கால் உடஞ்சிது போட்டோம், அவன் வந்து இவ்வளோ தப்பு பண்ணால, ஒரு பெரிய ஒரு ஆயாவுடைய கம்மலுக்காக ஆயா காதை அறுத்துக்கிறான், ரத்தம் ஒழு அந்த கம்மல் எடுத்துன்னு வந்திருக்கான், அதனால் இவன் கால் உடஞ்சாலும் பரவாயில்லன்னு நாங்கள் நினைக்கிறதில்ல. போலீஸ் வந்து அப்பவும் மனித நேயத்தோடு அவனை ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போய் மாவு கட்டெல்லாம் போட்டு அவனை கொண்டு வரோம். பாத்ரூமில் அவன் வழிக்கு விழுறதுக்கும் போலீஸுக்கும் எந்த விதமான சம்பந்தமும் இல்லை. இது வந்து இல்லை, மக்கள் மத்தியிலே கூட விட்டுடலாம். இப்படிப்பட்ட ஒரு தவறு செய்கிறவங்களாம் நம்ம கூப்பிட்டு வரோம். சட்டப்படி தான் நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சொன்னால் நம்ம வந்து கொண்டு போய் அதான் நான் சொன்ன மாதிரி அழகாக எட்டும் போயிட்டு அவனை வந்து ஜெயிலில் விட்டு வந்துடலாம். அப்போது இப்படிப்பட்டவங்களாம் வந்து பாத்ரூமில் போயிட்டு வழிக்கு விழலாமா இல்லை வழிக்கு விழ வேணாவா? விழலாம் சார். பப்ளிக்கே நம்ம கேட்டுருவோம், பொதுமக்களே கேட்டுருவோம் இல்லையா. ஸோ அதனால் இதுதான் அந்த மாவுக்கட்டினுடைய ஹிஸ்ட்ரி தான். ஓகே சார். இப்போ அதே மாதிரி வந்து விசாரிக்கும் போது அடிப்பாங்க இல்லையா, சோ அதுவும் கூட சட்டத்தை மீறி தப்பா? இப்போ ஒரு யாருன்னா வந்து குற்றவாளி வந்து பதில் சொல்லனா அடிச்சு விசாரிக்கிறது, இது எல்லாமே வந்து நம்ம சினிமால சோ இந்த மாதிரி வந்து நம்ம பார்த்திருப்போம். சோ நிஜ வாழ்க்கையிலுமே அந்த மாதிரி இருக்கு அடிச்சு விசாரிக்கிறது, இல்லைன்னா அதுவுமே வந்து சட்டத்துக்கு எதிரானதா? அதாம்மா, இப்போது பொதுவாகவே சினிமாவை வந்து எப்பவுமே நம்ம கம்பேர் பண்ணக்கூடாது. சினிமாவுக்கும் நிஜ போலீஸுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது.
இப்போ சினிமாலெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு 2-3 பட்டன் அவுத்து விட்டுன்னு உட்காந்துப்பார் இன்ஸ்பெக்டரு. அப்படியே கால் மேலே காலை வச்சுன்னு சிகரெட் பிடிச்சின்னு அந்த சீட்டில் உட்காந்துப்பார். அங்கேயே ஸ்டேஷன்லேயே என்ன பண்ணுவார், ஏதாவது ஒரு லேடி யாருன்னா ஒரு கம்ப்ளைண்ட்டுக்கு வந்தாங்கன்னா அவங்க அழகாக இருக்கிறாங்கன்னு சொன்னால் அவங்கள வந்து லாக்கப் ரூம் கிட்ட போயிட்டு ரேப் பண்ணுவார் யூனிஃபார்மோட. இதெல்லாம் வந்து சினிமாவில் தான் பொறுத்த மொழிய. ரியலில் வந்து எந்த போலீஸும் யாரும் அது மாதிரி செய்ய மாட்டாங்க. அவ்வளோ கண்ணியக்குறைவாக யாரும் நடந்துக்க மாட்டாங்க. சினிமாவுக்கு அதெல்லாம் ஓகே. அதே மாதிரி சொல்கிற பப்ளிக் சாமி படத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா விக்ரம் சார் போட்டு 50 பேர் 60 பேர் எல்லாம் அடிப்பார். அப்படியே இவர் ஒரு தனிப்பட்ட முறையில் ஒரு துப்பாக்கி வச்சுருப்பார். அது வந்து கணக்கில் வராத துப்பாக்கின்னு அந்த துப்பாக்கி எடுத்து சுடுவார். இவரே ரவுடிங்கில் செட் பண்ணி ஊர்வலம் வரும்போது கல்லை விட்டு அடிக்க சொல்லுவார். இதெல்லாம் சினிமா கொண்டா பார்க்கறதுக்கு நல்லாயிருக்கும், கைத்தட்டலாம், விசில் அடிக்கலாம். ஸோ நிஜமான போலீஸ் இதில் வந்து அதெல்லாம் பண்ண முடியாது, செய்ய மாட்டாங்க, யாருமே செய்ய மாட்டாங்க. இப்போது அதே நேரத்தில் விசாரணைன்னு வரும்பொழுது அடித்து தான் விசாரிப்பாங்களா சார் அப்படின்ற மாதிரி ஒரு கொஸ்டின் வருது இல்லையா? இல்லை அடித்தே விசாரிக்க மாட்டாங்க அப்படின்னு வந்து நம்ம முழுமையாக சொல்ல முடியாது. ஓகே. ஒரு சில கேஸ்லலாம் வந்து நம்ம சில விஷயங்கள்லாம் அடிக்காமல் வந்து உண்மையும் வராது. ஸோ அது மாதிரி நேரத்தில் வந்து நம்ம வந்து பண்ண தான் செய்வாங்க. அப்படி பண்ணுறதுலேயும் ஒரு அர்த்தத்தோடு பண்ணுவாங்க. அதாவது அதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு போலீஸுமே எந்த ஸ்டேஷன்லையுமே எந்த காவல்துறையில் யாருமே ஒருத்தனை சாவடிச்சிடணும் அப்படின்னு அடிக்க போகிறதில்ல. இப்போ உங்களுக்கு அந்த பென்னிக்ஸ் கேஸில் கூட ஜெயராஜ் பென்னிக்ஸ் கேஸில் கூட பார்த்தீங்கன்னா அவர் அடித்து சாவடிச்சிடணும்னு நினச்சி யாரும் அடிக்கலை. அவர் விசாரணையின் பேரில் அவர் அடிச்சிருக்கிறாங்க. ஸோ அந்த அடிக்கிற போது என்ன ஆகுதுன்னா உங்களுக்கு மனித உடல் தானே. இப்போ வந்து ஒரு டாக்டரே சில நேரத்தில் ஒரு ஆப்ரேஷன் பண்ணும்போது ஏதாவது கொஞ்சம் மிஸ் ஆகிடுச்சுன்னா உயிரே போயிடுது. ஸோ டாக்டர் தான் படித்த ஒரு டாக்டரு. அவர் வந்து எல்லாமே பல பேரை வந்து அவர் ஆப்ரேஷன் பண்ணவர். அவருக்கே சில நேரங்களில் ஏதாவது ஒரு உள்ளுக்குள்ளே ஏதாவது சிக்கலாகி உயிர் போயிடுது. அப்படி இருக்கும்போது சம்மந்தமே இல்லாத ஒரு சாதாரண ஒரு மனிதரை போட்டு இல்லை அவரும் மனுஷன் தானே, போலீஸ் ஒரு மனுஷன் தானே, இவருக்கு இருக்கிற கோபத்தையோ இல்லை அவன் இவரை அலைய வச்சது, ஓட வச்சது, தலைமறைவாக இருந்தது, இவர் தேடி கண்டுபிடிச்சது, கஷ்டப்பட்டது, இதெல்லாம் மனசில் வச்சுக்கிட்டு தாறுமாறாக அடிக்கும்பொழுது அந்த அடியினுடைய பின் விளைவுகள் என்ன ஆகும்னா, சப்போஸ் இப்படி ஒரு சம்திங் பிளட்டு கிளாட் ஆகிடும், கொஞ்ச நேரத்தில் அவனுக்கு பேச்சு மூச்சு இல்லாத ஆகிடும். அது மாதிரி நேரங்களில் வந்து அப்படி ஒரு உயிரிழப்புக்கு லாக்அப் டெத்துன்றாங்க இல்லையா, உயிரிழப்புக்கு வாய்ப்பு வந்துடும். அது இல்லவே இல்லை, போலீஸ் அப்படிலாம் எதையுமே யாரையுமே அடிக்கிறது இல்லை, அவனே தான் செத்தான் போனான் அப்படின்னு சொல்கிறதுலாம் வந்து அதில் உண்மைன்னு சொல்ல முடியாது. ஆனால் வந்து ரொம்ப ரேர். அதுவும் இல்லாமல் அந்த மாதிரியான ஒரு நினைப்போடு யாரும் செயல்பட மாட்டாங்க. ஓகே சார், நிறைய விஷயங்களை எங்கள் கூட இன்னைக்கு பகிர்ந்துக்கிட்டீங்க. உங்களுடைய நேரத்துக்கு ரொம்பவே நன்றி. நன்றி பிரியா, நன்றி. ஃபைன் டைம் நேயர்களுக்கும் என்னுடைய வணக்கம். மறுபடியும் சந்திப்போம்.